ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சகேயு என்கிற ஒரு மனிதன். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் வரி வசூலிக்கிறவனுமா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, இயேசு பற்றி எல்லாரும் பேசுறாங்களே, திரளான கூட்டம் அவர் பின்னாடி போது அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்கிறார், நிறைய காரியங்கள் நடக்குது, அவர் எப்படிப்பட்டவர் நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு போகிறான். குள்ளமாக இருந்தபடியினாலே பார்க்க முடியவில்லை. ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு, ஆனாலும் முயற்சி விடவில்லை. முன்பாக போய் இந்த வழியாகத்தான் வரக்கூடும் என்று யூகித்து ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து கொண்டார். அங்க உட்கார்ந்து இருக்கும்போது மரத்தின் மேல இருக்கிறார். இயேசு அந்த வழியா நடந்து வரார். யாராவது மேல பார்த்து கொண்டு நடப்பார்களா? வாய்ப்பே கிடையாது. கூட்டம் போயிட்டே இருக்குது. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த மரத்தின் பக்கத்துல வந்து இயேசு நின்று அண்ணாந்து பார்க்கிறார். சகைவை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுகிறார். சகைவே, நீ சீக்கிரமா கீழே இறங்கி வா, அவன் வீட்டுல தங்கணுங்கிறாரு. சகை ஷாக்காகி போயிருது. என்னடா, நம்ம எப்படிப்பட்டவன் அவர் பார்க்கத்தான் நம்ம வந்தோம், நம்மளை பற்றி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் இதுவரை பார்த்தது கிடையாது, சந்தித்தது கிடையாது, பேசினது கிடையாது, எந்தவித தொடர்பும் கிடையாது, ஏதோ மரத்து மேல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் பெயரை கூட சொல்லி கூப்பிடுகிறார். இதுதான் அவருக்கு அதிசயமான காரியம். ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, அதிசயமானவர் என்று சொல்லை. பாருங்கள், இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் ஓடுகிற காரியங்களை கண்டு கொள்ள முடியாது. எவ்வளவு ஸ்கேன் கண்டுபிடிச்சாலும் சரீரத்திலோட பாதிப்புகள், அந்த அவயங்களுடைய காரியங்கள் தான் பார்க்க முடியும். ஆனால் மனிதனுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். மனிதனுடைய விருப்பங்களை தேவன் அறிந்திருக்கிறார். சகையுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது சின்ன விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. முயற்சி எடுத்தா மற்றவங்களுக்கு தெரியாது, தோற்று போயிட்டா, ஆனாலும் முயற்சியை விடாம திருப்பி எடுக்கிறத கர்த்தர் பார்த்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு காரியத்தை செய்யறாரு. பேர் சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. எல்லாம் முறுமுறுக்காங்க, பாவியான மனுஷன். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல, விருப்பத்தை பார்க்கிறாரு. அவரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருனாலும் ஆண்டவரை பார்க்க முடியும். இயேசுடைய அன்பை ருசிக்க முடியும், அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெல்லாம் அவர் அதிசயமானவர். நம்முடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். ஏதோ வெறுப்போடு, ஏதோ வேண்டாதோட ஏதோ கேட்டு பார்ப்போம்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக விருப்பத்தோடு ஜெபத்துல தொடர்ந்து கேட்டு பாருங்க, நிச்சயமா காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். அவரே வந்து பேசுவார், செய்து கொடுப்பார். சகை வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். மெரினா பீச்ல அடிக்கடி பெரிய மீட்டிங் எல்லாம் நடக்கும் சென்னையில. அப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாலிபன் அப்பொழுது அந்த கூட்டத்தின் வழியாக அப்படியே தாண்டி போறான். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்கு, லட்சத்தை தாண்டி இருக்குது. இன்னும் இவ்வளவு கூடி ஆராதிக்குங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துட்டு இருக்க அந்த ஊழியக்காரர். ஜனங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வாலிபன் அந்த கூட்டத்தின் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். இது என்னடா ஏதோ கூட்டம் நடக்குன்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கிறான். போகும்போது அந்த ஊழியர் இவனை பற்றி தூரத்துல அங்கிருந்து பார்த்தால் கூட இவன் நடந்து போறது தெரியாது. ஆவியானவர் அந்த ஊழியருக்கு பேசுகிறார். என்னுடைய மகன் அப்படி போகிறான் அந்த பாதையிலே, அவனுடைய பெயர் இது, அவன் பெயரை சொல்லி கூப்பிடு, அவன் போகிற காரியம் இது, அதையும் சொல்லி கூப்பிடு, நான் அவனை காப்பாற்ற விரும்புகிறேன், நான் அவனை நேசிக்கிறேன் சொல்லுன்னு சொன்னாராம். உடனே அந்த ஊழியர் அந்த வாலிபனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அவருக்கு முன்பாக அந்த பெயர் வருகிறது, பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அடுத்து அவன் தற்கொலை பண்ண போகிறான். ஆண்டவர் பேசுறாரு, நீ தற்கொலை பண்ண போய் கொண்டிருக்கிற அந்த வாலிபன் பெயர் இது, நீ தற்கொலை பண்ண வேண்டாம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டோன்னு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். நான் சாகணும்னு முடிவெடுத்து போயிட்டு இருக்கிறேன், இது யாருக்குமே தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது, எப்படி தெரிகிறது இந்த மனிதருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போனவன் நின்றுட்டான். நின்ன உடனே ஆண்டோட வல்லம் அங்க இறங்கி வருது. அந்த நேரத்திலே சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. சாகணுங்கிற நிலைமை எண்ணம் போய் வாழணுங்கிற ஒரு விருப்பம் வந்துருச்சு. நேரா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அந்த வாலிபன் நடந்ததை சொல்ற, நான் தான் அந்த வாலிபன், அவனுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். யோசித்து பாருங்க, ஆச்சரியப்படுகிறான். அந்த இடத்துல ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறான். வாழ்க்கை மாறுகிறது. அன்றிலிருந்தே தோல்விக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டி பலமான ஒரு வாழ்க்கைக்கு வழியை வகுத்து விட்டார். இதே காரியத்தை இன்றும் இயேசு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அதிசயமானவர். எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க விரும்புறீங்களா? அவர் நிறைய காரியங்களை செய்து காண்பிப்பார். நான் எப்படிப்பட்ட ஆள்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படிப்பட்ட கஷ்டத்துல போறீங்க, எப்படிப்பட்ட நிந்தையில போறீங்க, எப்படிப்பட்ட அவமானத்துல போறீங்க, எப்படிப்பட்ட கண்ணீர்ல இன்னைக்கு போறீங்க, எப்படிப்பட்ட தனிமை பாடுகள்ல போறீங்க, யாருக்கும் அது தெரியாது. உங்க மனதுக்குள்ளே நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் காட் நோஸ், ஆண்டவருக்கு தெரியும்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்படியே தொடர்ந்து அதே பாடுகளோடு போங்க விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு நாள் வரும், சூழ்நிலை மாற்றுவார். இந்த இடங்கள்ல வேதனையோடு போனீங்களோ அதே இடங்கள்ல நீங்க நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், சந்தோஷமா போக வைப்பாரு, கண்ணீரை மாற்றுவார். ஜெபிப்பு அன்பின் தகப்பனே, நீங்கள் அதிசயமான தேவனா இருக்கிறீர். எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறீங்க, ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீங்க, கண்ணீரை காண்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். சகை எப்படிப்பட்டவரோடு பார்க்க வகை தேடினான், காண்பித்தீங்கப்பா. உங்களுடைய அன்பை காண்பித்தீங்க. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் கிரியைகளை நடப்பித்தீங்கப்பா. அதே வண்ணமா இன்னைக்கு தேடல், இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்குது. எங்க போறது, யார்கிட்ட போறது, என்ன செய்வது, இயேசுவேன்னு சொல்லி யாரெல்லாம் அல்லது உண்மை இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உண்மை கண்டு கொள்ளத்தக்கதா, உடைய வல்லமையை அனுபவிக்கத்தக்கதாய், உடைய வார்த்தையினால் திருப்தியாகத்தக்கதாய் வல்லமையான காரியங்களை வாழ்க்கையில பெற்றுக் கொள்ள விதத்திலே நீர் கிரியைகளை நடப்பிப்பீராக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. நாள் முழுவதும் நடத்தல் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நீர் எழுந்தருளி குடும்பங்களில் உள்ள சூழ்நிலைகளை சாதகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் மாற்றிக் கொடுப்பீராக. துதிக நம்ம ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் அதிசயமானவர். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுகிறீர்களா? நிச்சயமாகவே தான் யார் என்பதை நமக்கு காண்பிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.